குடியானவன் கதை கூட உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அவர் வந்து காலையில் ஒரு தடவை கடவுளே அப்படின்னு கும்பிட்டு எந்திரிப்பார், திரும்பியும் நைட்டு போய் கடவுளேன்னு கும்பிட்டு படுத்துக்குவார். 2 தடவை தான் சொல்கிறாரு. நீ அந்தால பெருசாக நினைக்கிறியான்னு சொல்லி நாரதர் போய் பெருமாள் கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ பெருமாள் வந்து ஒரு விளக்கு கையில் கொடுத்து ஒரு வேலையை முடிச்சுட்டுவான்னு சொன்னால் இவரால் பண்ணவே முடியாது. ஒரு தடவை கூட இவர் நாராயணா நாராயணான்னு சொல்லவே மாட்டார். அந்த விளக்க பிடிச்சிக்கிட்டே போவார். அந்த போன வேலையும் சரியாக முடிக்காமல் வந்துடுவார். அப்போ பெருமாள் கேட்குறாரு, இன்னைக்கு நீ என்ன நாராயணான்னு சொல்லிகிட்டே தானே இருப்ப, உன்னால் இன்னைக்கு எத்தனை தடவை, ஒரு தடவை கூட சொல்லவும் முடியல, அந்த விளக்கையும் உன்னால் ஒழுங்காக அந்த ஜுவாலையோடு திரும்பி வர முடியல, நான் சொல்லி விட்ட வேலையும் உன்னால் செய்ய முடியல, எதுக்குமே நீ லாக்கி இல்லை. ஆனால் அந்த ஆள் வந்து தன் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு அவரை நம்பி இருக்க ஆடு மாடு குதிரை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு விவசாயியாக ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த கஷ்டத்துலேயும் என்னை 2 தடவை இருந்தாலும் நினைக்கிறாரு. அதனால்